பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியவிரதன் என்ற திராவிட மன்னன் ஆற்றில் நின்று சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய தங்க மீன் அவன் கைகளில் குதித்து, மன்னா, பெரிய மீன்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டியது. கருணை கொண்ட மன்னன் அதை தன் கமண்டலத்தில் எடுத்துச் சென்றான். ஆனால் ஒரே இரவில் அந்த மீன் வளர்ந்து கமண்டலத்தில் அடங்கவில்லை. மன்னன் அதை ஒரு குளத்தில் விட்டான். அது குளத்தையும் மீறி வளர்ந்தது. பின்னர் ஏரி, ஆறு என எதிலும் அடங்காமல் அது ஒரு மாபெரும் உருவம் எடுத்தது. இறுதியாக மன்னன் அதை கடலில் விட்டபோது அந்த மீன் பேசியது, மன்னா, நான் சாதாரண மீன் அல்ல, நான் மகாவிஷ்ணுவின் மச்ச அவதாரம். இன்னும் 7 நாட்களில் இந்த உலகம் பெரும் பிரளயத்தில் மூழ்கப் போகிறது. மேலும் நீ ஒரு பெரிய படகை தயார் செய்து சப்த ரிஷிகளையும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் விதைகளையும் மூலிகைகளையும் அதில் ஏற்றிக்கொள். பிரளயம் தொடங்கும் போது நான் தோன்றி உங்களை காப்பாற்றுவேன் என்று அருள்பாலித்தது. அதே சமயம் ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மனிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்றான். மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி சத்தியவிரதன் படகை தயார் செய்தான். பிரளயம் தொடங்கியதும் மச்ச அவதாரம் தோன்றி அந்த படகை தன் கொம்பில் கட்டிக்கொண்டு இமயமலை பருவத்தின் உச்சிக்கு இழுத்துச் சென்றது. பிரளயம் முடிந்ததும் மகாவிஷ்ணு ஹயக்ரீவனை வதம் செய்து வேதங்களை மீட்டார். சத்தியவிரதனே அடுத்த மன்வந்தரத்தின் மனுவாகி உலகில் உயிர்களை மீண்டும் தழைக்கச் செய்தார். தர்மத்தை காக்க இறைவன் எந்த வடிவத்திலும் வருவான் என்பதே இக்கதை உணர்த்தும் பேருண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.